வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் சமச்சீர் நோட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானே அப்படின்னு நினச்சி தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இதுலேயும் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்குது இம்பார்ட்டண்ட்டாக. அதாவது கிட்னி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கிட்னி சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் ஜிகேயில் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி தான் இதில் ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து நம்ம உள்ளக்க போய் படித்தோம் அப்படின்னா இதை எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோவுக்கு போயிடுறேன். புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். பாயிண்ட்ஸாக நோட் பண்ணிக்கோங்க. வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதில் பாருங்கள், there are 4 directions: north, east, west, south. What is this mean by news? NEWS, north, east, west, south. இது ஒரு பாயிண்ட்டு. அதாவது சின்ன விஷயந்தான், பட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இது ஏன்டா படிக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. இதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதுலேருந்து தான் எடுத்திருக்காங்களா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியும். செகண்ட் ஒன், த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இன் அவர் பாடி என்னென்ன? ஐஸ், நோஸ், டங், இயர்ஸ், ஸ்கின். த ஜிராஃபி ஆஸ் ஏ லாங் நெக் அண்ட் எலஃபண்ட் ஆஸ் ஏ லாங் ட்ரங்க். ஜிராஃபிக்கு வந்து லாங் நெக்குன்னு சொல்லுவோம், எலஃபண்ட்டுக்கு வந்து லாங் ட்ரங்க்குன்னு சொல்லுவோம். இது பாருங்கள், த கேவிங் ஆஃப் எ க்ரோ. காக்கா கத்துறதை வந்து கேவிங் அப்படின்னு சொல்லுவோம். த ரிங்கிங் ஆஃப் எ பெல். த டிக்கிங் ஆஃப் எ கிளாக். கிளாக்கு வந்து ஓடுறத வந்து டிக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். த சவுண்ட் ஆஃப் எ மூவிங் ட்ரெயின். த சவுண்ட் ஆஃப் எ வாட்டர் ட்ராப். இதை வந்து அசால்ட்டாக நினைக்காதீங்க, இது வந்து ஆனாலஜியில் கேட்பாங்க கண்டிப்பாக. கிளாக்கு டிக்கிங், க்ரோனா கேவிங், ஓகே. பெல் ரிங்கிங். ஈகிள்ஸ், ஃபால்கன்ஸ் அண்ட் ஹாக்ஸ் கேன் see ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் ஈவன் ஃப்ரம் எ கிரேட் ஹைட். எப்படி வேணால் கொஷின்ஸ் கேட்கலாம். எ டாக் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் இஸ் 40 times greater than that of a human. டாகோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் வந்து 40 மடங்கு மனிதனை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த எலஃபண்ட் இஸ் தி ஒன்லி அனிமல் தட் cannot ஜம்ப். எலஃபண்ட் மட்டும்தான் குதிக்கவே அதுக்கு தெரியவே தெரியாது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். பட்டர்ஃப்ளைஸ் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ், யூ நோ. ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் ஜாய் என்னென்ன ஃபெஸ்டிவல்? ரம்ஜான், திவாலி அண்ட் கிறிஸ்மஸ். இதுதான் ஜாய்ஸ் ஃபெஸ்டிவல். தென் கிளே. சாயில் இஸ் எ மிக்சர் ஆஃப் கிளே, சாண்ட், ஸ்மால் பீசஸ் ஆஃப் ராக் அண்ட் ட்ரைட் லீவ்ஸ். கிளே இஸ் ஸ்டிக்கி. இட் ஹாஸ் த எபிலிட்டி டு அப்சர்வ் வாட்டர். அதாவது சாயில் வந்து கிளே, சாண்டு, ஸ்மால் பீசஸ் ஆஃப் ராக் அண்ட் ட்ரைட் லீவ்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் மண். அதே மாதிரி கிளேனா களிமண், அது வந்து ரொம்ப கையில் ஒட்டும், வாட்டரை வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், அதுதான் சொல்கிறாங்க. சாண்ட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் broken பீசஸ் ஆஃப் ராக் ஓவர் எ லாங் பீரியட் ஆஃப் டைம். சாண்ட் இஸ் மிக்ஸ்டு வித் சிமெண்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் பில்டிங்ஸ். சாண்ட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் மேக்கிங் கிளாஸ். இந்த பாயிண்ட் தான் நோட் பண்ணோம், ஓகேவா? மேக்கிங் கிளாஸ், இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சாண்ட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் டு மேக்கிங் கிளாஸ். டிரான்ஸ்போர்ட் மீன்ஸ் மூமெண்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் குட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், ஓகே. இப்போ தான் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்க போகிறேன். வி ஷுட் கிராஸ் தி ரோட் ஒன்லி அட் எ ஜீப்ரா கிராசிங். வை இட் இஸ் கால்ட் ஏ ஜீப்ரா கிராசிங், ஓகேவா? கூகுளில் சர்ச் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அதே மாதிரி லெவல் கிராசிங்னு ஒன்று இருக்கும், அதையும் வந்து சைடில் படிச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஜிகே. சன் இஸ் எ ஸ்டார் அப்படின்றது. வி கெட் லைட் அண்ட் ஹீட் ஃப்ரம் தி சன். தேர் கேன் பி நோ லைஃப் ஆன் எர்த் வித்தவுட் தி சன். டூ யூ நோவில் பாருங்கள், த சன்ஃப்ளவர் பட்ஸ் டர்ன் அண்ட் ஃபேஸ் தி சன், ஓகேவா? ஜிகே. சன் இஸ் எ ஸ்டார் அப்படின்றது ஒன் மார்க் கொஷினில் ஆர்ஆர்பியில் கேட்டுருந்தாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், டான் இஸ் தி ஏர்லி மார்னிங் ஜஸ்ட் பிஃபோர் சன்ரைஸ். சன்ரைஸுக்கு முன்னாடி இருக்கிற அந்த காலத்தை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்வீலைட் இஸ் தி டைம் ஆஃப்டர் சன்செட் ஜஸ்ட் பிஃபோர் தி நைட். அதாவது நைட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஏதோ ஒன்று சொல்லுவாங்க தமிழில், எனக்கு தெரியல, அதை வந்து ட்வீலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நைட்டு. மார்னிங்குக்கு முன்னாடி வந்து டானு, நைட்டுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ட்வீலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. த டைம் பிட்வீன் dawn and sunrise is also called twilight. இதில் பாருங்கள், the moon has no light of its own unlike the sun. Its light from the sun. மூணுக்கு வந்து லைட்டே கிடையாது, அது வந்து சன்னுக்கிட்டேருந்து தான் அந்த லைட்டை வந்து வாங்கிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் the stars shine at night, okay. Then the owls and bats are active at night. owlsum batsum எப்போ ஆக்டிவாக இருக்கும்? நைட் டைமில் தான் ஆக்டிவாக இருக்கும்.
இது பாருங்கள், நேஷ்னல் சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்சிஎஸ்சி அப்படின்ட்டு அந்த அக்ரோனிம்லேயும் வரும். என்சிஎஸ்சி அப்படின்னா நேஷ்னல் சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸ் இஸ் எ நேஷன் வைடு சயின்ஸ் காங்கிரஸ் ஹெல்ட் இன் தி இயர் 1993. இதை வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும்ல, அதுலேயும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் படிச்சுக்கோங்க. டூ யூ நோவில் பாருங்கள், த ஏஜ் ஆஃப் ஏ ட்ரீ கேன் பி ஃபவுண்ட் பை கவுண்டிங் தி நம்பர் ஆஃப் ஆனுவல் க்ரோத் ரிங்ஸ் இன் இட்ஸ் ட்ரங்க். அந்த ட்ரீயோட ஏஜ் எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க, அந்த ஆனுவல் ரிங்ஸை கவுண்ட் பண்ணி தான் கேல்குலேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், உதகமண்டலம் ஊட்டி இஸ் கால் தி குயின் அண்ட் கொடைக்கானல் இஸ் கால் தி பிரின்சஸ் ஆஃப் ஹில் ஸ்டேஷன்ஸ் இன் தமிழ்நாடு. அவர் ஸ்டேட் அனிமல் நீல்கிரி டார் இஸ் ஃபவுண்ட் இன் தி நீல்கிரி மவுண்டெயின்ஸ். இது ஈஸி தான், நீல்கிரி அப்படியே இது பண்ணிக்கோங்க. இது ஒரு ஜிகே நோட் பண்ணிக்கோங்க. ஊட்டி இஸ் கால் த குயின், கொடைக்கானல் இஸ் கால் பிரின்சஸ். ஓகே. We get pearls from oysters. ஓகே, oysters அது பேர் நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இதில் பாருங்கள், a desert is a hot and sandy place we know. There are hills of sand called sand dunes. Hills of sand எப்படி சொல்லுவோம், sand dunes அப்படின்னு சொல்லுவோம். The cactus plant grows in the desert since it needs very little water to live. அதாவது டெசர்ட்டில் வந்து அந்தளவுக்கு தண்ணி இருக்காது இல்லையா, அங்கே வந்து வளர்கிற பிளான்ட் நேம் என்ன, கேக்டஸ் பிளான்ட்டு. நோட் பண்ணிக்கோங்க, டெசர்ட்டில் வளர்கிற பிளான்ட் நேம் கேக்டஸ் பிளான்ட்டு. கேமல்ஸ் ஆர் யூஸ் ஃபார் ட்ராவலிங் இன் தி டெசர்ட். ஓகே, கேமல் இஸ் கால் த ஷிப் ஆஃப் தி டெசர்ட். இது ஒரு 1 மார்க். கேமல் இஸ் கால் த ஷிப் ஆஃப் தி டெசர்ட். தென் த கேமல் கேன் ட்ரிங்க் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் at one go. It can live without water and food for many days. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு கல்ப்லேயே நிறைய வாட்டரை எடுத்துக்கும். ஏன்னா அங்கே தண்ணி இல்லை, அந்த ரீசனுக்காக அந்த உயிரினத்தை வந்து கடவுள் வந்து அப்படி படிச்சிருக்காரு போல இருக்குது. ஃபுட் அண்ட் வாட்டர் இல்லாமல் ரொம்ப நாள் வாழும். அது வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் அப்படின்றது எக்ஸாக்டாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ புரியுதா நான் எதுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் சின்ன சின்ன நோட்ஸ் இருக்கும் அதெல்லாம் படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன்? இந்த ரீசனுக்காக தான். இதில் இந்த 2 இதுவை பாருங்கள். ஃபஸ்ட்டு, இப்போ புக்கு எதுக்கு படிக்க சொல்கிறாங்க, இதுக்காக தான். த ஸ்கின் இஸ் தி லார்ஜஸ்ட் சென்ஸ் ஆர்கன் இன் அவர் பாடி. இது ஒரு 1 மார்க்கு. நிறைய, அதாவது ரிப்பீட்டடான கொஷின் இதெல்லாம். அண்ட் எலஃபண்ட் ட்ரங்க் இஸ் ஆக்சுவலியே லாங் நோஸ். எலஃபண்ட் ட்ரங்க்கு அது வந்து ஒரு லாங் நோஸாக. ட்ரங்க் ஆக்சுவலியே லாங் நோஸ். ஓகேவா? லார்ஜஸ்ட் ஆர்கன் இது ஸ்கின்னு. இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. இது the position of our body in doing various actions is called posture. ஃபோட்டோ எடுக்கும் போது போஸ் கொடுன்றீங்களே, அதுதான் இதுலேருந்து தான் அது வந்திருக்கும். போஸ்டர், பொசிஷன் ஆஃப் அவர் பாடி இஸ் கால் போஸ்டர். ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம். ரூட் சிஸ்டம்னா அண்டர் த கிரவுண்டு, ஷூட் சிஸ்டம்னா அபவ் த கிரவுண்டு. ஓகேவா? ரெண்டாவது லீஃப் grows from the stem. Most are green in color, makes food for the plant. ஓகே, எக்ஸாமில் கேட்பாங்க மெயின் பார்ட் ஆஃப் த ஷூட் சிஸ்டம் எது அப்படின்ட்டு. ஸ்டெம்முன்னு சூஸ் பண்ணுங்கள். ரூட் ஃபிக்ஸஸ் த பிளான்ட் இன் த சாயில். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெர்பு, ஷர்பு, அந்த ட்ரீஸோட வகை பற்றி சொல்லியிருக்காங்க. ஹெர்புனா புதர், அந்த கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் வளரல, அதெல்லாம் ஹெர்பு. ஷர்புனா செம்பருத்தி இலை, வந்து செம்பருத்தி செடியை வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதுவும் படிச்சுக்கோங்க. கிளைம்பர்ஸ் ஹேவ் வீக் ஸ்டெம்ஸ் அண்ட் தே நீட் சப்போர்ட். அதான் மேலே தொங்கும்ல அந்த ஸ்னேக் கார்டு, அதெல்லாம் அது வந்து கிளைம்பர்ஸ். கிளைம் பண்ணி பிடிக்கிறது, அந்த க்ளூ வச்சுக்கோங்க. க்ரீப்பர்ஸ் அப்படின்னா வந்துட்டு கீழேயே வளரும், வீக் ஸ்டெம்மாக இருக்கும். பெரிய பெரிய ஃப்ரூட்டை வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது அதுலேருந்து பெரிய பெரிய ஃப்ரூட் வரும். எக்ஸாம்பிள் வாட்டர் மெலான், அதெல்லாம் வந்து க்ரீப்பர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது கேட்பாங்க, இந்த பாக்கு மட்டை அரிக்கா பிளேட்டுன்னு போட்டிருக்கு பாருங்கள். அது வந்து இந்த பனை மரத்துலேருந்து செய்வோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் வந்து அதோட நேம் வந்து அரிக்கா பிளேட் அப்படின்றது ஸ்ட்ரைக் ஆகாது, அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அனிமல்ஸோட அந்த வீடு, அதோட யங் ஒன், அதெல்லாம் எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவ்வு, அதோட வீடை வந்து ஷெட்டுன்னு சொல்லுவோம். யங் ஒன் வந்து காஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது பாருங்கள், ஆர்ஸும் டாங்கியும் ரெண்டுமே சேம் தான். அதோட ஹோம் வந்து என்ன சொல்லுவோம், ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். யங் ஒன்னை வந்து ஃபோல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆர்ஸுக்கும் டாங்கிக்கும். நெக்ஸ்ட்டு கோட்டு, அது யங் ஒன் வந்து கிட் அப்படின்னு சொல்லுவோம். ஹோம் வந்து ஷெட்டு. ஷீப்போட யங் ஒன் வந்து லேம்பு, ஹோம் வந்து ஷெட்டு. இதுக்கும் கோட்டுக்கும் ஷெட்டு தான். யங் ஒன் வந்து லேம்பு, அங்கே வந்து கிட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஹனி பீஸ், ஹோம் வந்து பீ ஹைவ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஹென்னு, மை ஹோம் இஸ் கால்ட் ஏ கூப், மை யங் ஒன் இஸ் ஏ சிக். ஹென்னோட ஹோம் பேர் கூப்பு, அதோட குட்டியை வந்து எப்படி சொல்லுவோம், சிக் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஆனலாஜியில் கேட்பாங்க, அதாவது எல்லாத்துலேயுமே இந்த ஆனலாஜி அதிலெல்லாம் இது கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. இப்போயே ஒரு 10 படித்தா ஈஸியாக இருக்கும் பின்னாடி. எலஃபண்ட்டோட யங் ஒன் வந்து காஃபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ லவ் டு ப்ளே இன் தி வாட்டர், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எலஃபண்ட்டோட யங் ஒன்னோட நேம் என்ன, காஃபு. அதே மாதிரி மாடோட யங் ஒன் நேம் என்ன, அதுவும் காஃபு. எலஃபண்ட் ஹஸ் ஏ லாங் ட்ரங்க் அண்ட் பிக் ஹியர்ஸ், டஸ்க் ஆர் ஏ டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் டீத், அதோட டஸ்க்கை வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் டீத் அது. ஓகே. லயனோட ஓமோட அதாவது வீடோட பேர் என்ன, டென்னு. மேல் லயன்ஸ் ஹேவ் எ மேன் அப்படின்னா என்ன, மேல் லயனுக்கு அதாவது ஆண் சிங்கத்துக்கு மட்டும்தான் அந்த முடி இருக்கும், அந்த பெருசாக முடி இருக்குல்ல அது. பெண் சிங்கத்துக்கு வந்து அந்த முடி வந்து இருக்காது, அதுக்கு பேர் தான் மேன், MENE மேன். லயன்ஸ் அண்ட் டைகர்ஸ் லிவ் இன் தி ஃபாரஸ்ட், தேர் யங் ஒன்ஸ் ஆர் கால்டு கப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லயனுக்கும் டைகருக்குமே ரெண்டுத்துக்குமே கப் அப்படின்னு சொல்லுவோம். டைகரோட ஓம் பேர் என்ன, லேர், LAIR, லேர். ஓகேவா, அவ்வளோதான். டைகர் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, படிச்சுக்கோங்க. டூ யூ நோ த யங் ஒன் ஆஃப் எ ஃபிஷ் இஸ் கால்ட் எ ஃபிங்கர்லிங். ஃபிஷ்ஷோட யங் ஒன் ஃபிங்கர்லிங். த யங் ஒன் ஆஃப் எ ஃப்ராக் இஸ் கால்ட் எ டேட்போல். இந்த சின்ன விஷயந்தான், ஆனால் இது வந்து ஆனலாஜியில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே இவ்வளோ நோட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் நோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன்.